அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மாசம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கோழி குஞ்சு வளர்ப்புல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னையோட பார்த்தீங்கன்னா 10வது நாள் ஆகப்போது. கோழி குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி வந்துட்டுருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எப்பவும் போல தான் செய்ய வேண்டிய வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரிங்கரு, ஃபீடரெல்லாம் வெளிய எடுத்து வச்சுட்டு, நியூஸ் பேப்பர் உள்ள விரிச்சு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரிங்கர், ஃபீட மறுபடியும் உள்ள வச்சிடலாங்க தண்ணி ஊத்தி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த சுத்தியும் நம்ம ப்ரூடிங்ல போட்டுருக்கிற லைட்ட பார்த்தீங்கன்னா, குண்டு பல்ப கழட்டிட்டு, அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, வார்ம் லைட் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வார்ம் லைட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோ கலர்ல இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு ஹீட் பார்த்தீங்கன்னா அதிகமா தேவைப்படாது. நம்ம அதுக்கு பதிலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பானை உள்ள வைக்கிறங்காட்டி, அதே சமயத்தில சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல அந்த ட்ரிங்கரு, ஃபீடரு அந்த பானையெல்லாம் வெளிய எடுத்து வச்சுட்டு, நம்ம எப்பவும் போல செய்ய வேண்டிய வேலைய செஞ்சுட்டுங்க. தினசரி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள குஞ்சுகளுக்கு கரெக்ட்டா பண்ணாவே போதுங்க. நம்மளுடைய கோழி குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்ச உள்ள விட்டுட்டு ப்ரூடிங்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரும். கண்ணுல ஏதாவது பிரச்சனை வரும். ஏதாவது கால்ல ஏதாவது பிரச்சனை வரும். ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்தி இருக்கு. அதெல்லாம் நம்ம கவனிக்கணுங்க. அது பார்த்தாவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய கோழி குஞ்சும் இல்ல, சின்ன கோழி குஞ்சும் இல்ல. ஒரு மீடியமான சைஸ் ஒரு கோழி குஞ்சு புடிச்சு எவ்வளோ வெயிட் வருதுன்னு செக் பண்ணோம். 86 கிராம் வருது. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.